நேற்று அவளை வெட்டி கொள்ளத்தான் உன்ட்ட அருவாள் கேட்டேன். கமிஷனர் தங்கச்சியவே நீர் பகிச்சியறனா எப்படியா? நான் அடுத்த வாரம் வந்தாலும் எனக்கு அருவா எப்படியா உன்னை ரெடி பண்ணி வை, நல்ல அருவால. சரி ரைட்டு மாப்பா, நீ சேர்த்த நீ தானே வெப்பன் சப்ளை தான் அருவா வாரு. உங்கள்கிட்ட இருக்க வீரம் பொம்பளையிலும் தண்ணி அடிச்சா உண்மை தாங்க வீராயா? சொல்லு மாப்பா. சொல்லுங்க. என்ன நீ தான் கூப்பிட்டப்போ நேற்று அவளை வெட்டி கொள்ளத்தான் உன்ட்ட அருவாள் கேட்டேன். வேற வீட்டில் போய் சரி சரி. நான் வீட்டுக்கு போனால் அவள் இல்லவே இல்லை, மெட்ராஸ் கிளம்பிட்டா. அதுக்கு முன்னாடி 9 மணிக்கு கிளம்பிட்டா. நான் 12:30 வீட்டுக்கு போனால் அவள் இல்லை. சரி. அதுதான் உன்ட்ட அருவா கேட்டேன். என்ன மெட்ராஸ் என்ன தெரியுமே? என்ன மெட்ராஸ் போயிட்டாவ? அங்கே டிரான்ஸ்ஃபரா? இல்லை அவள் தம்பி வீட்டுக்கு. சரி. தம்பி அதிகாரிட்ட பாய்ச்சிட்டு இருந்தேன்னா ஒன்று உள்ளதான் போயிரு. அதுதான் மாப்பிள்ளைய நேற்று சேர் கமிஷனர்கிட்ட போய் கமிஷனர் தங்கச்சியவே நீர் பாய்ச்சியறனா எப்படியா? அதுதான் மாப்பிள்ளைட்டு நேற்று அருவா கேட்டேன். என் மாப்பிள்ளை இருக்கு, நான் எப்படி? அதுதான் மாப்பிள்ளைட்டு அருவா கட்டுச்சு. வேறுதான் வேறுதான். மாப்பிள்ளை காப்பாற்றி விட மாட்டாப்லையா? எல்லாத்தையும் சேட்ட விட மாதிரி இந்த இடத்துலயும். அது சரி. வேறுதான். என்ன மாப்பிள்ளை படம் அந்த கிடக்காது. அதான் நான் மெசேஜ் போட்டேன். நேற்று நைட்டு ஒன்று வெட்டி கொல்லன்னு தான் வந்தேன். என் மாப்பிள்ளைட்டு அருவா கேட்டேன். அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். யாரும் இல்லை, வீரசாமணி தான் போட்டு விட்டேன். அது சரி. தப்பிச்சுட்டான்ட்டு. அது சரி. என்ன சரி. அவ்வளோதான். மாப்பிள்ளையும் சேர்த்துக்கிட்டான் எனக்கு கேஸுக்கு துணைக்கு உள்ள போதில்ல. அது சரி. நான் அடுத்த வாரம் வந்தாலும் எனக்கு அருவா எப்படியா உன்னை ரெடி பண்ணி வை, நல்ல அருவால. சரி சரி. நீ சொல்ற இந்த சோழி வந்தீர்னா எப்படியா உருப்படி வச்சுடும். பிள்ளையில பார்க்க வேண்டாமா? என்ன உண்மை மேல தப்ப வச்சுக்கிட்டு இருக்கால வச்சு கிடைக்குது. நான் என்னத்த வச்சுக்கிட்டு இருக்கேன்? வீட்டுல ஆளை வெட்டி போட்டேன்னா அப்புறம் எப்படி நீர் எங்க கஞ்சி குடிப்பாரு? பிள்ளைல யாரு வளப்பா? பிள்ளைய பாத்துக்கிட வேண்டியதான். அதுக்காண்டி என்னமோ சொன்னோம்னா இருக்கு. இதெல்லாம் என்ன புத்தி? இந்த புத்தி தானே ஆவாத புத்தி. அதான் 5 அறிவு புத்தி மாதிரி பேசக்கூடாது, 6 அறிவு மாதிரி இருக்கணும். அப்பல உனக்கு தெரியும், நான் எத்தனை நாள் உன் வீட்டுல வந்து படுத்து கிடக்குன்னு தெரியும். அந்த நேரத்துல தண்ணியை போட்டு விலங்கம் பண்ணுவாரு. அவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால அவங்க கொஞ்சம் சரி, நம்ம மேல தப்பு இருந்தா நம்ம தான் உணர்ந்துக்கணும். நம்ம மேல தப்பு கிடையாது மாப்பிள்ள, நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆமா, தேவையில்லாம போட்டு பொம்பளைகிட்ட போய் சண்டை போட்டு பொம்பளை எதிரி ஆக்கணும்னா இன்னும் ஆம்பளைக்கு ஆம்பளை எதிரி பண்ணிடுறா பிரச்சனை இல்லை. பொம்பளைகிட்ட போய் எதிரி கொண்டாடுறா என்ன அர்த்தம்? பொம்பளைகிட்ட எதுனா அவன் பொம்பளை மாதிரி நடக்கணும் மாப்பிள்ள. அதுதான் உமக்கு கெட்டி கொடுத்ததே பெரிய தப்பு. காவாலிக்கு ஒரு கவர்மெண்ட், ஆமா கவர்மெண்ட் அதிகாரியா வேலை பார்த்துட்டு இருக்கு. மாதம் 40,000 50,000 சம்பளம் வாங்குது. நீர் 20,000 தான் சம்பளம் வாங்குது. பொம்மையில இருந்து உயர்த்தி சம்பளம் வாங்கிட்டு இருக்காவ. ஒரு கமிஷனர் வீட்டுல கல்யாணம் உமக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லையோ? இந்த ராமநாட்டுல இருந்துகிட்டு இந்த பட்டிக்காட்டுல இருந்த ஆளுக்கு அவ்வளவு பெரிய சீட்ல பொண்ணு கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். சரி ரைட்டு மாப்பா, நீ தானே வெப்பன் சப்ளை தான் அதுவா வாரு. இல்ல சொல்லுவேன், வெப்பன் சப்ளையரு அடிக்க அடியில சொல்லிடுவாங்க. கேட்ட 59 அனுப்பிச்சலாம் வேலை பண்ணா வெப்பன் சப்ளையர்ன்றான். கவலைப்படாத. அதுல நீர் கொளுத்து போய் அழுதிரு, நீர் கொளுத்து போய் அழுதிரு, கொளுத்து போய். ஆமா ஆமா, தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு கிடக்க அருமையா. ஒழுங்கா வேலையை பார்த்து ஒழுங்கா கஞ்சி குடிச்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு ஒழுங்கா கிடையும். வேலையே நல்லா கேட்டுக்கிற உண்மை வேலையே ஆபத்தான வேலை. இதுல நம்ம அனுசரிச்சு போகணும். கமிஷன் வேங்காட்ட நல்ல வேலை, கமிஷன் வேணும் உண்மை எப்பண்டா மாட்டி விடாம இருக்கும் பக்கத்துல இருக்கும் நினைப்பான். அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அப்படி இப்படியா போகணுமியா. தண்ணி அடிச்சோடனே வீரத்தை கொண்டாடக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்க வீரம் பொம்பளையிலும் தண்ணி அடிச்சா உண்மை தாங்க வீராயா? உமக்கு இதே நாமலாம் மச்சனா இருந்தா உங்க போட்டு நானே போட்டு தள்ளிருப்பேன். ஆமா, அவரு பாவம் கமிஷனர் அங்க இருந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. என் தங்கச்சியா உங்க கொடுத்து உங்க தொலைச்சிருப்பேன் இது கூட நானு. இப்ப சேர்த்தது கவலைப்படாத. தேவையில்லாம போட்டுட்டு கேஜல் இழிச்சாரு. வேலை பத்தி தெரியாதோ? ஊருக்கு தெரியாதோ? உமக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா மித்தவனுக்கு எவ்வளவு இருக்கும்? நீர் வக்கீலே 5 அரியர் போட்டிருக்காரு, தெரியுமா தெரியாதா? சரி. ஆமா, வக்கீலே ஒழுங்கா படிச்சு முடிக்கல, நீர் பேச்சு கிடைக்கிறீங்க. எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. சரி. ஆமா, ஒழுங்கா ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணி ஒழுங்கா ப்ரமோஷன் ஆகி நல்ல வழியா போறதுக்கு ஏற்பாடு பண்ணும். தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிட்டு சீரழி ஆயிரும். ரைட்டு ரைட்டு.
ம். ஓ பிடிக்கலன்னா கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி பழையும் அவ்வளவுதான். நான் சொல்லுங்க பிடிக்கலையா ரைட் ஏமா நீ நீ வாட்டில் இரு நிம்மதியா, நான் பாட்டு நிம்மதியா இருக்கேன். நம்ம ஒரு 2 பேத்துக்கும் டேம்ஸ் என்னைக்கு ஒத்து வருதோ அன்னைக்கு பாத்துக்கிறோம்ட்டு போயாம அமைதியாயிருணுமியா. தண்ணியை போட்டுட்டு மாமனாரை வைய, பொண்டாட்டியை வைய, பிள்ளைகளை வைய, இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம்னு படிக்கிறது தெரியல. ஆரம்பத்திலே நான் சொல்றேன் இதை. ம். ஆ? நாளைக்கு உமக்கு ஒண்ணுன்னா இன்னைக்கு யாரு வருவா சொல்லும்? அவங்க தான் வரணும். வேற யாரு வருவா சொல்லும்? அன்னைக்கு அவசரத்துக்கு ஒரு கீழே விழுண்டியரு மேல விழுண்டியரு அன்னைக்கு யாருக்கு துடிக்கும்னு சொல்லும்? நாங்கெல்லாம் 3வது ஆளா வருவோம். ம். யாரு வருவோம்னு அதை தெரிஞ்சுக்கிறோம். கோவப்படாருமியா. கோவப்பட்டு என்ன செய்வாரு? குடும்பத்துல கோவப்பட்டு என்னத்தை சாச்சிட போறேன்னு சொல்லும்? சரி. அடுத்தவன்ட்ட கோவப்படும், சண்டை ஓடும், அது வேற விஷயம். ம். பொண்டாட்டி பிள்ளைகள்ட்ட சண்டை போடக்கூடாதுயா. அது இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்குத்தான் செய்யும். இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவ்வளவுதான். சரி ரைட்டு மாப்பா. உமக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டாம். நான் இருந்தாலும் நீரே அதை தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஆளு. சரி ரைட்டு.